தமிழ் சினிமா ஒன்றில் அரசியல் பிரமுகராக நடித்துள்ள வடிவேலு மணமக்களை வாழ்த்துவதாக நினைத்து வில்லங்கமாக பேசி சிக்கிக் கொள்வார். ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது குதிரைக்கு கொம்பு முளைத்தது போல், உழவன் கொம்பு தேருக்கு ஆசைப்பட்டது போல், சூரியன் மேற்கே உதித்தது போல் என்றுதான் நான் கருதுகிறேன். அதே போல நிஜத்தில் கோவில்பட்டியில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் மணமக்களை போன்ற 4 பேர்தான் பஹல்காமில் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறியதால் மேடையில் அமர்ந்திருந்தவர்கள் ஷாக் ஆயினர். சென்ற தம்பதிகள் இப்படி திருமணத்தை முடித்துக் கொண்டு மாலையும் கருத்துவாக கணவன் மனைவி 2 பேருக்கு நல்ல பொருத்தம், படிப்பிலும் பொருத்தம், வனப்பிலும் பொருத்தம், மேனி அழகிலும் பொருத்தம், நல்ல பொருத்தமான ஜோடி. ஒருவருக்கு இதற்காகவே படைக்கப்பட்டது போல கணவனும் மனைவியுமாக இங்கே அமர்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட 4 தம்பதிகள் பஹல்காமிலே அவர்கள் உயிர் பிடிக்கப்பட்டது தீவிரவாதிகளால். தொடர்ந்து பேசிய வைகோ, பஹல்காம் தாக்குதலில் தீவிரவாதிகள் என்ன மதம் என்று கேட்டு சுட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் சொன்னதை மீடியாக்கள் அப்படியே செய்தியாக வெளியிட்டிருக்க கூடாது என்றார். அவர்கள் சுடுவதற்கு முன்பு நீ இந்துவா முஸ்லீமா என்று கேள்வி கேட்டதாக அது வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதை பத்திரிகைகள் டிவியில எல்லாத்திலும் போட்டு விட்டார்கள். இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் மீது பகை இந்துக்களுக்கு வந்துவிடக்கூடாது. மேடையில் துரை வைகோ அமர்ந்திருந்த நிலையில் பிள்ளைகள் பெற்றோர் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என்றும் வைகோ கூறினார். பெற்றோரை மதிக்க வேண்டும். பெற்றோரை மதிக்கிறவன் தான் மனிதன். தாயும் தந்தையும் நிகரற்ற தெய்வங்கள் என்ற உணர்வோடு அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தால் விவசாயம் அழிந்து போனதாக கூறிய வைகோ, விவசாயிகள் நிலங்களை விற்றுவிடாதீர்கள், இன்னும் சில ஆண்டுகளில் உணவு பஞ்சம் ஏற்பட போகிறது, அப்போது விவசாய நிலம் வைத்திருக்கும் நீங்கள்தான் கோடீஸ்வரர்கள் என்று நம்பிக்கையூட்டினார். விவசாயிகள் நொறுங்கி போய்விட்டார். அவர்கள் முதுகெலும்பும் நொறுங்கி விட்டது. 100 நாள் வேலை திட்டத்தில் அழிந்து போன விவசாய குடும்பங்கள் ஏராளம் ஏராளம். அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். உலகில் உணவு பஞ்சம் வரப்போகிறது. அப்பொழுது விவசாயியைத்தான் எல்லோரும் தேடுவார். இந்த நிலம் இன்றைக்கு 5 லட்சம் என்றால் அன்றைக்கு 5 கோடி கொடுத்தாலும் இந்த நிலத்தை யாரும் விற்க மாட்டார்கள். இங்கே நான் சொன்ன கருத்திலே மாற்று கருத்து யாரும் தெரிவிக்க ஆசைப்பட்டால் உடனே தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாலிமர் செய்திகளுக்காக கோவில்பட்டி செய்தியாளர் ரங்கசாமி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.